வெல்கம் பேக் டு ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல். வணக்கம் நண்பர்களே. நமது முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது சிஎஸ்சி கேண்டீன் வசதிகளை பெறுவதில் இருந்த சில சிக்கல்களுக்கு இப்போது தீர்வு கிடைச்சிருக்குது. இது குறித்து ராணுவ அமைச்சகத்தின் கேண்டீன் சேவைகள் இயக்குநரகம் வெளியிட்டுள்ள புதிய அறிவுரைகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிஎஸ்சி கேண்டீன்ல வயதானவர்கள் மற்றும் உடல்நலம் குன்றிய முன்னாள் ராணுவத்தினர் கேண்டீன் வசதிகளை பெறுறதுல பல சிரமங்களை சந்தித்து வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுவும் குறிப்பா தங்களை சார்ந்தவர்கள் மூலமா பொருட்களை வாங்குறதுலயும் உறவினர்களுடைய ஏடிஎம் கார்டை பயன்படுத்துவதிலும் கட்டுப்பாடுகள் மிகுதியா ரொம்பவே இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். இதை பற்றி மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு கொடிக்குன்னல் சுரேஷ் அவர்கள் ஒரு கோரிக்கை மனுவை சமர்ப்பித்திருந்தாங்க. அதை தொடர்ந்து வெளியிட்டப்பட்ட ஒரு கடிதத்துல தான் லெட்டர்ல தான் இந்த இப்ப சொல்லப்படுற விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கு. அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு கொடிக்குன்னல் சுரேஷ் அவர்கள் ஒரு கோரிக்கை மனுவை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து மார்ச் 17 2026 17 மார்ச் 2026 அன்னைக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. அதை பத்தி தான் நம்ம இதுல பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 முக்கியமான விஷயங்கள் இதுல அப்டேட் பண்ணிருக்காங்க. அதுல முதலாவதா பழைய விதிகள் அமல். அதாவது 2018 மற்றும் 2016 இயர்ல வெளியிடப்பட்ட தளர்வான விதிகளை மீண்டும் முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்னு உத்தரவிடப்பட்டிருக்குது. சரி, இது என்ன 2018 2016ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போனா அதுல சொல்லியிருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது 2008லயும் 2016லயும் இன்னும் சொல்ல போனோம்னா 20 மார்ச் 2008 மற்றும் 4 பிப்ரவரி 2016 வெளியிட்ட கடிதங்கள் என்ன சொல்லியிருக்குதுன்னா, முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் முதியவர்கள் கேண்டீன் வசதிகளை பெறுவதில் உள்ள சிரமங்களை குறைக்க கடந்த காலங்களில் வெளியிடப்பட்ட 2 முக்கியமான உத்தரவுகளை மீண்டும் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்னு ராணுவ தலைமையகம் அறிவுரை செய்யப்பட்டிருந்தது. இந்த தான் 20 மார்ச் 2008 மற்றும் 4 பிப்ரவரி 2016 தேதியிட்ட கடிதங்கள்ல எழுத்துப்பூர்வமாகவும் மற்றும் அதனுடைய உண்மையான நோக்கத்துடனும் மீண்டும் அதனை செயல்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு தான் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, குறிப்பாக முதியவர்கள் மற்றும் உடல்நலம் குன்றிய முன்னாள் ராணுவத்தினர் கேண்டீன் பொருட்களை வாங்குவதில் சந்திக்கும் தேவையற்ற தடைகளை தவிர்ப்பதே இதனுடைய முக்கியமாக நோக்கம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இதைத்தான் இப்ப சொல்லியிருக்காங்க. பழைய விதிகள், அதாவது 2008 மற்றும் 2016ல வெளியிடப்பட்ட தளர்வுகளை தளர்வான விதிகளை மீண்டும் முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும்னு உத்தரவிடப்பட்டிருக்குது. 2வது ஏடிஎம் கார்டு பயன்பாடு. மிக முக்கியமாக கேண்டீன் பொருட்கள் வாங்க மனைவி அல்லது உறவினர்களுடைய ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்த எந்த தடையும் இல்லை அப்படின்னு இப்போ, அதாவது மார்ச் 17 2026 அன்னைக்கு வெளியிடப்பட்ட கடிதத்துல மிகவும் தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்குது. 3வதா கட்டுப்பாடுகள் நீக்கம். இதுதான் ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட வேண்டியிருக்குது. அதாவது எந்த ஒரு பிராந்திய கேண்டீன்களும், அதாவது யூஆர்சி சொந்தமாக இத்தகைய கட்டுப்பாடுகளை விதிக்க கூடாது அப்படின்னு தெளிவா கூறப்பட்டிருக்குது. ஏன்னா சில கேண்டீன்ல இது டைரக்டா ஸ்டேஷன் ஹெட் குவார்டருடைய கேண்டீன் இல்ல அப்படின்னு சில காரணங்களால இந்த முறையை ஃபாலோ பண்ணாம இருக்காங்க. அப்படிங்கறதுனாலதான் இந்த பாயிண்ட் ரொம்பவே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது அந்தந்த கேண்டீனுக்கு தனியா ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்க கூடாது. கண்டிப்பா 17 மார்ச் 2026 அன்னைக்கு வெளியிடப்பட்ட இந்த கடிதம் மூலமா ஏடிஎம் கார்டு அந்த முன்னாள் படையை சார்ந்தவருடைய ஏடிஎம் கார்டு மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கறத பின்பற்றப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனா சில பேருடைய நேம் லென்த்தா இருக்கு அப்படின்னா அந்த நேம் முழுமையா ஏடிஎம் கார்டுல இல்ல அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் அவாய்ட் பண்றாங்க. அந்த ஏடிஎம் கார்டை அலோவ் பண்றது இல்ல அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சமீப காலமா. இத்தகைய இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விஷயமா தான் இந்த மார்ச் 17 2026 அன்னைக்கு அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது. உங்களுடைய ஒய்ஃபுடைய கார்டா இருந்தாலும் அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த தகவல் உண்மையிலே நம்முடைய முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை தரும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் மற்ற உறவினர்களுக்கும் நம்ம ராணுவ நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நம்முடைய சேனல்ல இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.